எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். நாராயணியும் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 35வது தசகம் ஸ்ரீ ராமச்சரித்திரத்தோட தொடர்ச்சி. நேத்திக்கு சீதையை தேடி போகிற வழியில் ஜட்டாயு மோட்சம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதன் பின் ஹனுமன் மூலம் சுக்ரீவனை நண்பனாக அடைந்து அவனுக்கு உங்கள் வலிமையில் நம்பிக்கையை தோற்றுவிக்க துந்துபி என்ற அரக்கனின் உடலை கால் கட்டை விரலால் உந்தி எறிந்து 7 மராமரங்களையும் ஒரே சமயத்தில் அம்பினால் துளைத்தீர்கள். சுக்ரீவனை கொல்ல முனைந்த அளவற்ற திறனுடைய வாலியை கபடமாக கொண்டு தீர்த்த தாங்கள் மதங்க முனிவரின் ஆசிரமத்தின் அருகில் சீதையை பிரிந்த துன்பத்தோடு மழைக்காலத்தை கழித்தீர்கள். மழைக்காலம் கழிந்த பின் தம்பியான லக்ஷ்மணன் கூற்றை கேட்டு அஞ்சிய சுக்ரீவன் தங்களிடம் வந்தான். எல்லா திசைகளிடம் தங்கள் மனைவி சீதையை விரைந்து தேடுவதற்காக அணிவகுத்து நின்ற வானர சேனையை கண்டு மகிழ்ந்த தாங்கள் வாயுகுமாரனான ஹனுமானின் இடம் சீதையை கூற வேண்டிய செய்தியையும் கணையாளியையும் அளித்தீர்கள். வானர்கள் அனைவரும் மிகுந்த முயற்சியுடன் தங்கள் மனைவியை எல்லா வழிகளிலும் தேடினார்கள். தங்களது வரலாற்றை கேட்ட சம்பாதி என்ற கழுகரசன் தனது இறக்கைகள் முளைக்கப் பெற்று வெகு வேகமாக மேலே பறந்து சென்று சீதை அசோகவனத்தில் இருப்பதைக் கண்டு கூற அதை செவியுற்ற அனுமான் கடலை தாண்டி கடலின் நடுவே உள்ள இலங்கையில் ஜனகரின் திருமகள் சீதாதேவியை கண்டு அவளிடம் கணையாளியை அளித்தார். அசோகவனத்தை அழித்து திறமையோடு போர் செய்த அக்ஷகுமாரனையும் கொன்றார். இந்திரஜித் ஏவிய பிரம்மாஸ்திரத்தை கட்டுப்பட்டு ராவணனை கண்டு பேசி இலங்கைக்கு எரியூட்டி சீக்கிரமே தங்களிடம் வந்து சூடாமணியை தந்தார். சுக்ரீவன் அங்கதன் முதலியோருடன் கூடிய வலிமை வாய்ந்த வானரப்படை பூமண்டலத்தை தாண்டி கடற்கரை வந்து அடையவே அரக்க மன்னனான ராவணனின் தம்பி பீஷன் தங்களை சரணடைந்தார். அவன் தனிமையில் பகைவனான ராவணனை பற்றி கூற கேட்ட பின் கடலரசனை சரணடைய அது பயனற்று போகவே அவன் மேல் ஆக்னேயாஸ்திரத்தை விடுத்தீர்கள். அதன் வலிமை கண்டு பயந்த கடலரசன் சொல்லை கேட்டு கடலின் நடுவில் பாலம் கட்ட வழியை பெற்றீர்கள். வானரர்களால் பல திசைகளிலும் எடுத்து வரப்பட்ட மலை குவியல்களால் சேதுவை கட்டி மிக்க வலிமை காட்டிய தாங்களும் லக்ஷ்மணனும் இந்திரஜித்தின் நாகாஸ்திரத்தால் கட்டுப்படவே புல்லரசனான கருடனின் இறக்கை காற்றினால் விடுதலை பெற்றீர்கள். போரில் லக்ஷ்மணன் சக்தி ஆயுதத்தால் அடிக்கப்பட்டு உயிரிழக்கும் நிலையில் வாயுகுமாரனான ஹனுமான் சஞ்சீவி மலை மூலிகையை கொண்டு வந்து சஞ்சீவி மலையின் மூலிகையை முகர்ந்ததால் உயிர் பெற்று பிறகு அரக்கர்களுடைய மாயையால் கலங்கி லக்ஷ்மணன் இந்திரஜித் வதம் செய்தது உண்மையான சீதை அல்ல, மாயா சீதை, அவனது மாயை திறன் என்ற விபீஷணனது கூற்றை கேட்டு தெளிந்து தன் மாயாபலத்தில் கர்வம் கொண்ட இந்திரஜித்தை கொன்றான். நிலம் நடுங்க நடந்து வந்த சேனைகள் அனைத்தையும் விழுங்கும் கும்பகர்ணனை தாங்கள் கொன்றீர்கள். ஸ்ரீ ராமாவதாரம் செய்த ஸ்ரீ குருவாயூரப்பனான தாங்கள் தேவேந்திரனால் அனுப்பப்பட்ட தேரையும் கவசத்தையும் ஏற்று பிரம்மாஸ்திரத்தினால் ராவணனது கழுத்துக்களை வெட்டி சாய்த்தீர்கள். தீயினுள் புகுந்து தூய்மையுற்ற மெல்லியலால் சீதையை ஏற்றுக்கொண்டீர்கள். போரில் உயிர் துறந்து தேவர்களின் வரபலத்தால் மீண்டும் உயிர்த்தெழுந்த வானர கூட்டங்களுடன் இலங்கை சென்று விபீஷணனுடனும் சீதா லக்ஷ்மண சமேதராக புஷ்ப விமானத்தில் ஏறி தங்கள் அயோத்திக்கு எழுந்தருளினீர்கள். குருவாயூரப்பனான தாங்கள் திவ்யமான கங்கை யமுனை முதலிய புனிதமான நதிகளின் தீர்த்தத்தினால் பட்டாபிஷேகம் செய்விக்கப்பட்டு அதிகமான 16,000க்கும் அதிகமான ஆண்டுகள் அயோத்தியாவில் வாழ்ந்தீர்கள். சீதாதேவியை பற்றிய படிப்பற்ற பாமரனின் பழிச்சொல்லை கேட்டு கருவுற்றிருந்த தேவியை துறந்தீர்கள். அது சொல்லவனாத கஷ்டமன்றோ? லவணாசுரனான சத்ருக்னனை கொண்டு லவணாசுரனை அழித்தீர்கள். தமது வர்ணத்திற்கு தகாது தவமியற்றிய 4ஆம் வர்ணத்தனாகிய சம்புகன் என்பவனை கொன்றீர்கள். அப்பொழுது வால்மீகி மகரிஷின் ஆசிரமத்தில் வாழ்ந்து வந்த சீதாதேவி லவன் குசன் என்ற 2 புத்திரர்களை பெற்றெடுத்தார். தேவதேவா, தங்களது அஸ்வமேத மகாமண்டபத்தில் தங்களுடைய புத்திரர்களான குசலவர்கள் ஸ்ரீமத் ராமாயணத்தை இனிமையாக பாடவே அந்த ராமாயணத்தை இயற்றிய வால்மீகி மகர்ஷியின் கட்டளை கிணங்க தாங்கள் சீதா பிராட்டியானை விரும்பிய போது அவள் பூமியிலேயே புகழ்ந்தாள். காலதேவனான யமதர்மராஜன் தங்களை வைகுண்டம் திரும்பி வருமானு வேண்டினான். தாங்கள் தனது லோகமான வைகுண்டம் செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்தை கொண்டு லக்ஷ்மணனை தியாகம் செய்து சரையு நதியில் மூழ்கிய தனது அடியார்கள் அனைவருடனும் விண்ணுலகம் அடைந்து பிரம்மாண்டங்கள் தோன்றுவதற்கு முன்பிருந்தே விளங்கும் தங்களது வாசஸ்தலமான ஸ்ரீ வைகுண்டத்திற்கு எழுந்தருளினீர்கள். சுதர்சன சக்கரத்தை கையிலேந்திய குருவாயூரப்பா, இவ்வாறு காமத்தில் பற்று வைக்கவே அன்புடையாரை பிரிவதால் துன்பம் நேரும் என்றும் தர்மத்தில் பற்று வைக்கவே குற்றமற்றவர்களையும் தியாகம் செய்ய நேரும் என்ற உண்மையும் உலகினருக்கு விளக்கவே தாங்கள் இந்த மானிடப் பிறவியான அவதாரத்தை ஏற்றீர்கள் அல்லவா? அங்கனமில்லையில் ஆத்மாராமனான தங்களுடைய மனதிற்கு விகாரம் எங்கனம் ஏற்படும்?
சுத்தமான அப்பழுக்கற்ற சத்துவகுணமே உருவெடுத்து வந்த ஸ்ரீ குருவாயூரப்பா, அப்படிப்பட்ட தாங்கள் என் நோயினால் விளைந்த என் துன்பங்களை போக்கி அருள வேண்டும். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.